என் பார்வை எதிர்த்தல் வேர்வை அப்படி இருக்கு. இந்த நாட்டை ஆட்சி செய்கிற மகனானிக்கு வடதளபதி அம்பலத்தான் இது வர யாருக்கு இது விதமா கோழிக்கறி பிரியாணி பெரிய வேலை வேற என்ன வேலை அப்படியா என்ன வேலை நேரா பூலூர் போ அப்படியே சாப்பிட்டு போலூர் போய் பஜார்ல இறங்கி தேவையான பொருளை வாங்கிக்குவேன். அந்த பொருளை வாங்கி நேரா பஸ் ஸ்டாண்ட் வருவேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து பிளாஸ்டிக் ஒரு 50 கவர் வாங்குவேன். அந்த கவர்ல எனக்கு தேவையான பொருளை போட்டுக்கணும். என்ன செய்யணுமா என்ன பண்ணுவேன்? நேரா பஸ்ல ஏறுவேன். என்ன வேலை செய்யுமா என்ன பண்ணுவேன்? சப்பட்டா 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 என்னதா சாப்பிட்டா என்னதா சாப்பிட்டா நினைக்காதீங்க. என்ன பால் சப்பட்டா தேன் சப்பட்டா 10 ரூபாய் சப்பட்டா சாப்பாட்டு வியாபாரம் பண்ணிருப்பேன். சப்பட்டா சப்பட்டா வாங்கி போடுறோம். சாப்பாட்டு வியாபாரம் பண்ணிருப்பேன். ரெண்டாவது வியாபாரம் என்ன வியாபாரம்? பெரிய வியாபாரம். அப்படியா? பல கோடி லாபமா? ஆமா ஆமா. என்னது? என்ன வியாபாரம் தெரியுமா? குஞ்சு பருப்பா குஞ்சு பருப்பா குஞ்சு பருப்பா என்ன பருப்பா? குஞ்சு பருப்பா இஞ்சி மரப்பா குஞ்சு மரப்பா இஞ்சி மரப்பா குஞ்சு மரப்பா பல்லே கைட்டுறேன். உனக்கு படி தெரியுமா தெரியாதா? யாருக்கு? உனக்கு. நீ படிச்சுக்கிற? ஆமா. டேய் தெளிவா சொல்லு. இஞ்சி மரப்பா தெளிவா தான் சொல்றேன். குஞ்சு மரப்பா. இஞ்சி மரம் வியாபாரம் பண்ணிருப்பேன். ஆமா. சொல்லு. அது நஷ்டமாச்சுனா சும்மா இன்னும் பெரிய வேலை. அதோட பெரிய வியாபாரம். பெரிய வியாபாரம். என்னது? என்ன வியாபாரம் தெரியுமா? சூத்திரகாமி சூத்திரகாமி வாங்கி எதுல காப்பியா? சூத்திரகாமி சுக்காபி சுக்காபி அப்படியே நாக்கு பிடி வெளியே போடுறேன். வெளியே சொல்லு. சுக்காபி வியாபாரம் பண்ணிருப்பேன். அது நஷ்டமா என்ன பண்ணுது? என்ன பண்ணுவேன்? உங்களால வேலை செய்யறேன். இருந்தாலும் உதப்பட்டு சாவறேன். இந்த வேலையும் அடி மாட்டியா? அடி மாட்டவா? அடிக்க மாட்டேன். அடி மாட்டவாடா? சத்தியமா சொல்லு. சத்தியமா அடிக்க மாட்டேன். இனிமே என்ன யார் அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு அடிக்க மாட்டேன். அதாவது 3 வியாபாரம் பண்ணேன். அந்த 3 வியாபாரத்திலும் நஷ்டம் வந்து விட்டது. லாபத்தை காண முடியவில்லை. அதுக்காக வேலை தேடி என்ன வந்துட்டாய். உனக்கு தகுந்த வேலை கொடுக்கின்றேன். வேலையா? சொல்லுங்க நான் செய்யறேன். அப்படியா? டேய் அதாவது நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீ கேள்வி கேக்குறியா? பல்லு பல்லு சாணி முடிச்சோனே கேள்வி. கேள்வியா? ஆமா கேள்வி கேப்பா. டக்கு டக்கு பதில் சொல்றேன். அப்படியா? சரி. ஒரு ஆட்டுக்கு எத்தனை காலு? ஒரு ஆட்டுக்கு 4 காலு. ஒன்றரை ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு 4 காலு. அது அரை ஆட்டுக்கு 2 காலு. மொத்தம் சேர்த்தா
ஆறு காட்டா பாடு கணக்கு என்ன கணக்கு தெரியுமா சரி சரி போடு கணக்கு நல்லா தெரியுமா தெரியாதாங்க சொல்றான் அவனுக்கு யாரு குட்டி ஒரு ஆடு கத்துக்கல நாலு கால் கோயில் கரெக்டா சொல்றான் பாரு கோயில் கரெக்டா சொல்றான் பாரு ஆமா அதுல அராட்டு கத்துக்கல ரெண்டு மொத்தம் சேர்த்தா ஆறு ஆறு கால் போட பாரு ஒரு நாள் ஓட்டு போறேன் டேய் எங்க போச்சு போய் பாத்து நல்லா தெரியுமா தெரியாதா சொல்றான் டேய் நீ சொல்ற தவறு சிறியவன் சொல்ற தவறு அதே தெரியுமா அதாவது ஒன்றாடுக்கும் 4 கால் தான் அது எப்படி சொல்லணுமா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது ஒரு இடத்துல ஒட்டி ஆடுங்களா மேய்ஞ்சுதா ஆடு கும்பலா மேங்குது திடீர்னு மழை இருந்தா திடீர்னு மழை வருது அந்த ஆடு எங்க உண்டோம் சவுத்து ஓட்டம் எங்க உண்டோம் சவுத்து ஓட்டம் ஒன்றுதல்ல அது ஏதோ ஒன்றாடு இல்ல ஓட்டுது அதனால அதுவும் 4 கால் தான் இல்ல சும்மா கேள்வி நீ கேட்ட பதில் நான் சொல்லிட்டேன் ஆமா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படியா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவா நான் சொல்லுகிறேன் என்ன கேள்வி என்ன கேள்வி தெரியுமா எச்சமா உலகத்துல போய் சொல்லாதவன் யாரு என்னப்பா உலகத்துல போய் சொல்லாதவன் யாரு ஏண்டா டேய் நான் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அது விஷயம் இது உலகத்தை போய் சொல்லதும் ஹரிச்சந்திரன் சும்மா இருக்கு டேய் உலகத்துக்கே தெரியும் என்ன ஆனா இங்க இருக்கிறது யாருன்னு தெரியுமா இங்க இருக்கிற பசங்க டேய் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது எச்சமா உனக்கு தெரியுமா தெரியாதா டேய் எனக்கு தெரிஞ்ச வரை ஹரிச்சந்திரன் ஒருவனே அதானா ஆமா உலகத்துல போய் சொல்லாதவன் யார் தெரியுமா யார் அது மாட்டு தருவர வியாபாரி மறுபடியும் சொல்லு மாட்டு தருவர ஏண்டா டேய் நாளைக்கு சாப்பிட மாட்ட கூட நல்ல மாடுன்னு சொல்ற ஒரு ஆள் தான் பங்காளி குப்பை அவன் போய் சொல்லணும்னு சொல்றேன் சரி வாங்க அதாவது இரண்டாவது கேள்வி கேட்கிறேன் கேளுங்க கேளுங்க அதாவது நம் கையால் உருட்டி ஒரு ஓட்டியில் விட வேண்டும் அது என்னது அதான் களி உருண்டை களியா டேய் இந்த களி போடு கையால் விட்டுருமா இது என்ன ஓட்டுறது என்ன அது கிடையாது தெரியுமா தெரியாதா தெரியாது தேசமா அதாவது அதுதான் ஊசியும் நூலும் ஊசி நூலுமா எப்படி ஆச்சுமா டேய் நூலை கட் பண்ணி அந்த ஊசி ஓட்டில நூல் நுழையுமா கையால பிரிஞ்சுதான் போவோம் அதுக்காக நம் கையால கூர்மை உருட்ட வேண்டும் கூர்மையா உருட்டணும் நம் கையால கூர்மை உருட்டி அந்த ஊசி ஓட்டில நூல் நுழையும் சும்மா சொல்லக்கூடாது உனக்கு என்ன இருக்குது மோகன் அது மட்டும் இல்ல நாம் இரவு நகரம் சென்று நம்ம நாட்டை மனிதனை பார்க்கலாம்